வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. கேட்கல தம்பி, பிள்ளைங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு கிடந்ததுங்க. பார்த்தனால திடீர்னு ஒரு பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றப்ப மனசை ஏத்துக்க மாட்டேங்குது தெரியுமா? பைக்ல போகும்போது வரும்போது பார்த்து போயிட்டு பார்த்து வரணும்ல. இந்த மாதிரி இப்படி அடிபட்டிருக்கு. புள்ள வலி தாங்கியிருக்க மாட்டானே. புள்ள நைட்டெல்லாம் தூங்கியிருக்க கூட மாட்டான். என்னதான் வைத்தியம் பார்த்து பெயின் கில்லர் அப்படி இப்படின்னு போட்டாலும் பிள்ளைக்கு வலி இருந்துகிட்டு தானே இருந்திருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைக்கு நல்லபடியா எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். இல்லைன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? டாக்டர் தான் பேரு. யாரும் ஒழுங்கா எங்க சாப்பிடுறீங்க? நீங்க சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே மக்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம். அம்மா, அப்பா, எல்லாரும் ஏன் இப்படி பதறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சின்ன ஆக்சிடென்ட் தான், 2 நாள்ல சரியாயிடுவேன் பாருங்க. 2 நாள்ல சரி ஆகிடுவையா? அந்த 2 நாள் யார் கஷ்டப்பட போறா? நீ தானே கஷ்டப்பட போற. உனக்கு வலிக்கும்ல. கேம்புக்கு வந்த எல்லா பசங்களும் எங்களை பார்த்தீங்களான்னு தெரியல, ஆனால் உங்கள் எல்லாரையும் நாங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு என்ன தேவை ஏது தேவைன்னு வசந்த்கிட்ட கேட்டு எல்லாமே பார்த்து பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு கொடுத்து அனுப்புறதுலேயும் சரி, உங்களுக்கு அப்பப்போ எல்லாம் தேவைக்கு கொடுத்து அனுப்புறதுலேயும் சரி, உங்களுக்கு பிடிச்சது தான் கொடுக்கணும்னு சொல்லி வசந்த் சொல்லிட்டான். அதனால் வசந்த்கிட்ட கேட்டு பார்த்து தான் செஞ்சுட்டு இருந்தோம் எல்லாத்தையுமே. அப்படி 10 நாளாக பார்த்து பார்த்து செஞ்சு உங்கள் எல்லாருமே எங்கள் பிள்ளையாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படி எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் 10 நாள் நீங்கள் கேம்பில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சது செஞ்சு கொடுத்து பார்த்துக்கணும்னு நாங்கள் நினச்சோம். அப்படி எங்கள் பிள்ளையா நினச்சோம். உனக்கு ஒன்று வரும்போது எங்களால் எப்படிப்பா ஏற்றுக்க முடியும்? துடிச்சில்ல போயிருப்பா வலிக்குதுன்னு. நம்ம புள்ள இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி கூட உட்காந்துருக்கான். அவனுக்காக இத்தனை பேர் துடிக்கிறாங்கன்றத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என் புள்ள இந்த பாசத்தெல்லாம் அனுபவிச்சதே கிடையாது. ஏதோ அப்படியே போவான் வருவான். அவனுக்கு யாரும் இல்லைன்னு என்கிட்டயும் காமிச்சுக்கிட்டது கிடையாது. நல்லா இருக்கப்பா, நான் நல்லா இருக்கப்பான்னு தான் எல்லா சூழ்நிலையிலும் சொல்லுவான். ஆனால் இந்த பாசத்துக்குலாம் கண்டிப்பா ஏங்கி இருந்திருப்பான்ல. கடவுளாம் பார்த்துதான் இந்த மாதிரி எல்லாரோட பாசத்தையும் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அவனுக்கு எல்லாத்துக்குமே செல்லம் கொடுத்து வளர்த்து அவன் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டதுனாலதான் கூட இருந்த நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்காம இருந்திருக்கான். இப்போ வச்சு என் புள்ள புரிஞ்சுக்கிட்டானே. இதுக்கப்புறம் இவங்க கூட எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். சார், நீங்க தானே ஜெகனோட அப்பா? உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாங்களா? ஆமா, சொல்லுங்க. நான் தான் அவனோட அப்பா. உங்க கூட அனுப்புனா பிள்ளைய நல்லா பாத்துப்பீங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெத்தவங்க பாத்துக்கிறதோட மத்தவங்க பாத்துக்கிறதுலாம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் புள்ள எங்க கூட இருக்கிறப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கான். அதனால உங்க கூட எங்களுக்கு அனுப்ப விருப்பம் கிடையாது. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இல்ல, நீங்க ஜெகனுக்கு இப்போ சரியான உடனே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா வசந்த் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை பத்தி தான் அண்ணன் கேட்க வராங்க. என்னப்பா சொல்றாங்க? என் புள்ள 2 பேரும் வீட்டுக்கா கூட்டிட்டு போற தம்பியா? ஆமா, தனியா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? அடிபட்டுருச்சுல, 2 நாள் கேம்ப் தானே இருக்கு. வேற யாராவது டாக்டர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு வசந்த் கிட்ட நான் தான் சொன்னேன். அதனால அவனை கூட கூட்டு போய் வச்சு பாத்துக்கலாமேன்னு. என்னப்பா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்க வேணாமா? பிள்ளைய நாங்கள் எப்படி உங்க கூட அனுப்புவோம் இந்த மாதிரி சூழ்நிலையிலன்னு? நான் பாத்துக்கிறேமா, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. 2 நாள் அவன் இங்க இருந்து எல்லாருக்கும் சிரமத்தை தான் கொடுப்பான். பசங்களாலையும் கேம்ப் அட்டன் பண்ண முடியாது இவன் இப்படி இருக்கிறதுனால. அதனாலதான் அப்படி யோசிச்சு கூப்பிட்டு போலாமேன்னு இருக்கேன். 10 நாள் கேம்ப் முடிச்சு பிள்ளைகளை அனுப்பும்போது நாங்களே எப்படி அனுப்புறது? அங்கேயும் இங்கே ஓடிக்கிட்டு கிடந்த பிள்ளைவோ திடீர்னு பிரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வசனப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்படி புள்ள அடிபட்டு படுத்து கிடக்குறான். அவனை இந்த மாதிரி இருக்கும்போது தான் நாங்கள் உங்க கூட அனுப்புவோம் நீ நினைச்சிட்டு இருக்கியோ? அப்படி இல்லம்மா, உங்களை கஷ்டப்படுத்த வேணாமேன்னு. கஷ்டப்படுத்துறேன்னு யாரையா சொன்னா? நாங்க சொன்னோமா? இல்ல வசந்த் அவன் ஃப்ரெண்டுங்க ஏதாவது சொன்னாங்களா? இதெல்லாம் எங்களோட பாக்கியமா தான் நினைக்கிறோம். நாங்க எல்லாரும் பாக்குறத விடவா நீ போய் கூட்டிட்டு போய் பாத்துட்டு போறேன்? அவன் எங்க கூட இருக்கட்டும் தம்பி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிள்ளைய உன் கூட அனுப்ப எங்களுக்கு விருப்பம் கிடையாது. புள்ள நல்லபடியா ஆகட்டும், அதுக்கப்புறம் நாங்களே கூட்டிட்டு வந்து விட்டுட்டு வரோம். அது வந்து அம்மாதான் இவ்வளவு சொல்றாங்கல்ல. தம்பி இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில ஏன் கூப்பிட்டு போறீங்க? எங்களுக்கும் திருப்தியா இருக்காது. நல்லபடியா வந்தாப்ல, நல்லபடியா நாங்க அனுப்பணும்ல. அதனால எங்க கூட இருக்கட்டும். அவன் சரியானதுக்கு அப்புறம் நாங்க அனுப்புறோம். எங்களுக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க நல்லபடியா பாத்துப்போம் தம்பிய. ஐயோ, நீங்க நல்லபடியா பாத்துக்க மாட்டீங்கன்றதுக்காக நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லல. எனக்கு ஏன் உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்றேனே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல. இப்பவும் சொல்றோம், அவன் எங்க வீட்டு புள்ளதான். புள்ளைய பாத்துக்கிறதுக்கு பெத்தவங்களுக்கு வலிக்குமா? அதே மாதிரி தானே இருக்கு நீங்க சொல்றது. எங்களுக்கு புள்ளைய பாத்துக்க வலிக்கும் நாங்க சொன்னோமா? என்ன இப்படி சொல்றீங்க? அண்ணா, நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க பாத்துக்கிறோம் கண்டிப்பா. என்னப்பா அதான் என் மருமகளுங்க மகனுங்க எல்லாரும் சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லையா புள்ளி எங்கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு? ஐயோ ஐயா, நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. என் புள்ள உங்க கூட எல்லாம் இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவன் இந்த மாதிரி பாசத்தெல்லாம் அனுபவிச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு இவ்வளவு பாசமும் மொத்தமா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நான் தப்பு சொல்லல. நீங்க வச்சுக்கோங்க, உங்க புள்ளன்னு சொல்றீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அவனை எப்ப அனுப்பணும்னு தோணுதோ அப்ப அனுப்புங்க, எனக்கு போதும். உனக்கு கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டேன்டா. நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தேன். ஆனா எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றத சொல்லி கொடுக்காம விட்டுட்டேன்டா. அதனாலதான் இவ்வளவு நல்லவங்க உன்னை சுத்தி இருந்தோம், அவங்களெல்லாம் நீ புரிஞ்சுக்காம விட்டுட்ட. கடைசியா கடவுள் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இவங்களெல்லாம் புரிஞ்சுக்க சொல்லி. இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கடா, கெட்டியா புடிச்சுக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு நல்லவங்கடா. நான் கண்டிப்பா நல்லபடியா பாத்துப்பாங்க. நான் 2 நாள் இருந்து உன்னை பார்த்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா அப்பா இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன்டா. இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு என்னை விட இவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்கடா. இவங்களோட பாசமே உன்னை சீக்கிரமா எழுந்து ரெக்கவர் பண்ணி உட்கார வைக்கும். இப்ப சொன்னீங்க பாருங்க, இதான் முடிவு. இந்த நம்பிக்கையோட நீங்க போங்க, நாங்க பிள்ளைய பாத்துக்கிறோம். கண்டிப்பாமா, நீங்க பிள்ளைய பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் சீக்கிரமா குணமாயிடுவான்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பாசத்தெல்லாம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் என்னைக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். ஐயோ, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. நீங்க வேற எங்களோட கடமைன்னு சொல்றோம், இதுக்கு போய் நன்றி சொல்றீங்க.
சரிப்பா, நீ வருத்தப்படாத. நீ இப்படிலாம் இருந்தீங்கன்னா அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான்? ஜெகனு, அப்பாவை விட பத்திரமா இவங்களாம் உன்னை பார்த்துப்பாங்கடா. இவங்க எல்லாரையும் கெட்டியா பிடிச்சுக்கணும். சரிங்கப்பா. சரி, நீங்க பிள்ளைகிட்ட பேசுங்க. நான் வெளியில இருக்கேன். நீங்களாம் பேசிட்டு வாங்க அவங்ககிட்ட. சரிங்க சார். உங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி 2 நாள்ல உன்னை ஆளாக்கி உட்கார வைக்கணும், சரியா? சரிங்க பாட்டி. அப்பா யாரும் இல்லைன்னு வருத்தப்படுறாங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம். அந்த வார்த்தையை நீ சொல்லக்கூடாது இதுக்கப்புறம் என்ன? சரிங்கம்மா. அத்தை, நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க. உங்கள்ட்ட ரொம்ப நேரமா ஒன்று சொல்ல வரேன் தெரியுமா? அச்சச்சோ, மாத்தி பேசுறமா? என்ன சொல்ல வர என் மருமக? அப்படி கேளுங்க பெரியத்த. அத்தை, இந்த அண்ணா இருக்காருல்ல, இவரை நான் அண்ணனை ஏத்துக்கிட்டேன், அவர் என்ன தங்கச்சி ஏத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்களாம் அவரை எப்படி பிள்ளைய ஏத்துக்க முடியும்? சரி, அதனால எங்க மருமக என்ன சொல்ல வர அத்தைங்களுக்கு? அத்தைங்களுக்கு மட்டும் சொல்ல வரல, மாமாக்களுக்கும் தாத்தா பாட்டி எல்லாருக்கும் தான் சொல்ல வரேன். இவர் எனக்கு அண்ணன் அப்படின்னா உங்களை எப்படி அவர் அம்மான்னு கூப்பிட முடியும்? மோர மாதிரி இல்ல கூப்பிடுறாரு. அப்ப அண்ணன் கூப்பிட்டுட்ட, அப்ப இவன் எங்களுக்கு மருமகன் ஆறணும். ஆமா, எங்க அண்ணன் நீங்க மருமகன் தானே கூப்பிடுறீங்க, மருமகனே கூப்பிடுங்க. திடீர்னு நீங்க மகன் கூப்பிடக்கூடாது, ஏன்னா நான் அண்ணனை விட்டு தர மாட்டேன். எனக்கு தான் அண்ணன் எப்பயுமே. எங்க மருமக சொல்லிட்டு நாங்க கேட்காம இருப்போமா? சரி, ஜெகனும் அண்ணனாவே வச்சுக்க, நாங்க மருமகனே கூட்டிட்டு போறோம். அண்ணா, நீ இனிமேல் இவங்க எல்லாரையும் அத்தை மாமான்னு கூப்பிடுங்க. தாத்தா பாட்டின்னு கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க எல்லாம் அம்மா அப்பான்னு கூப்பிடாத. இனிமேல் மாமா அத்தை அப்படின்னு கூப்பிடுங்க. சரிடாம்மா. எங்க அன்பழகி ஒரு அண்ணனை வச்சுக்கிட்டு பண்ற அளப்பறையே தாங்க முடியலன்றாங்க. இப்ப இன்னொரு அண்ணனா? எங்க மருமகளுக்கு தான் அண்ணனுங்க பூரா அம்சமா அமையறானுங்க. ஐயே அத்தை, கண்ணு வச்சிட்டீங்களா? ஏற்கனவே அண்ணனுக்கு கேம்ப்ல இருக்கிறவங்களாம் கண்ணு வச்சுதான் இந்த மாதிரி கண்ணடி பட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வேற 10 வரைக்கும் கண்ணு வச்சிட்டீங்களா? போங்க, இனிமேல் நான் 2 தடவை சுத்தி போடணும் அண்ணனுக்கு வீட்டுக்கு வந்தோடனே. ஏம்மா எல்லாரும் சிரிக்கிறாங்கம்மா, எங்க அண்ணனுக்கு கண்ணு வந்திருக்குன்னு சொன்னா நீங்களாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நான் என் அண்ணனுக்கு சுத்தி போடுவேன். நீ ஒன்றும் வருத்தப்படாதுன்னு. இதுக்கப்புறம் உனக்கு எது வராம நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு வா, 2 தடவை சுத்தி போடுவோம். போய் இவங்க எல்லாரும் காலனி மண்ணு நான் சேர்த்து எடுத்து வைக்கிறேன். எங்க மருமக அண்ணன்றவங்களுக்கு ஒண்ணு வந்துட்டா தாங்க மாட்டா. எங்க மருமக பாசம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்பா. எங்க இத்தனை பேர் பாசம் அவங்களுக்கு கிடைக்கிறது கூட முக்கியம் கிடையாது. எங்க மருமக ஒன்னு அண்ணனை ஏத்துக்கிட்டாலே அதுதான் பெரிய விஷயம். ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ அண்ணன் என்கிட்ட பேசுறது, எனக்கு ஒன்னா பாக்குறது எல்லாமே என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான் என் வாழ்க்கை. காசு பணம்லாம் வாழ்க்கையில முக்கியமே கிடையாது. அன்பா பேச 4 பேர் கிடைச்சா போதும். அதுக்கும் உனக்கு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கை கொடுக்கும்போது அவ்வளவு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வாழ்க்கையில 4 பேர் நம்மளுக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்கிறாங்க பாரு, அங்கதான் நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கோன்றதுல இருக்கு. இதுவும் எங்க மருமக பாசம் மாதிரி ஒரு பாசம்லாம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுயா. நல்லாவே புரியுதுப்பா. எனக்கு அவ தங்கச்சியை கிடைச்சதுக்கு நான் தான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. அப்பா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. அண்ணா நான் பத்திரமா பாத்துக்கிறேன். குடும்பத்துல எல்லாரும் பேசுறதே மனசுக்கு நிறைவா இருந்துச்சுமா. அதையும் தாண்டி எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ற மாதிரி இப்ப எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. உன் அண்ணனை இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ. மனசு நிறைவோட உன் அண்ணனை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன்னா. சரிங்கப்பா, நீங்களும் எனக்கு அப்பா தான். நீங்களும் அப்பப்பா வந்து பார்க்கணும்னா. கண்டிப்பாடா, நீ சொல்லி அப்பா வந்து பார்க்காம இருப்பானா? நீ உன் அண்ணனை பாத்துக்க, நான் வந்து என் பொண்ணை மட்டும் பாத்துட்டு போறேன். உங்க அண்ணன் நீ பாத்துக்கிறதுக்கு தான் நீ இருக்கியா? சரிங்கப்பா, நீங்க மனசு நிம்மதியோட போகணும்னா என்னடா இங்க விட்டுட்டு போறோமேன்னு நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும். அதனாலதான்ப்பா நான் சொல்ல வந்தேன். அங்க பேசிக்கிட்டே இருந்தமா, நீங்க வேற வெளியில வந்துட்டீங்க. அதனாலதான் சரி கஷ்டப்படுறீங்களோ இன்னொன்னு உங்கள்கிட்ட பேசணும்னு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அம்மா. உங்கள்கிட்ட விட்டுட்டு போறதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, மனசுக்கு நிறைவா தான் இருக்கு. அதனால நீ எதுவும் வருத்தப்படாத, உங்க அண்ணனை பாத்துக்க. சரிங்கப்பா. எனக்கு ஒரு பொண்ணு இல்லையே நான் வருத்தப்பட்டது உண்டுடா. இவ்வளவு நாள் நீ வருத்தப்பட்டதுக்கு உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உன்னை எங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. கண்டிப்பா நீ உன் அண்ணனுக்கு தங்கச்சியாவும் இருப்ப, எனக்கு மகளாவும் இருப்ப. சொல்ல போனா ஒரு படி மேல போய் உங்க அண்ணனுக்கு நீ அம்மாவாவும் இருப்ப. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னோட பாசத்திலே அவன் சீக்கிரமா சரியாயிடுவான். சரிங்கப்பா. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. சரிப்பா, நீங்க பாருங்க. நான் போய் அண்ணனுக்கு ஜூஸ் கொடுக்குறேன்னு மணி ஆயிடுச்சு. காலையில சாப்பிட்டு மாத்திரை போட்டுச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. நான் போய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு வரேன்ப்பா. சரிடாம்மா. என்னப்பா செம ஹாப்பி போல? ஆமாண்டா ரிஷி, நீ மட்டும்தான் அவங்க கூட சுத்திட்டு இருப்ப. வேற யாரு கூடயும் அவன் க்ளோஸா இருந்ததே கிடையாது. அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேனாடா, அதனால அவனுக்கு நல்லது கெட்டது தெரியலடா. அவன் மட்டும் இல்லப்பா, நாங்களும் அப்படிதான் இருந்திருக்கோம். சுத்தி இருக்கிற நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு.
அப்படிலாம் கிடையாதுடா ரிஷி. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருந்தாலும் அதோட அருமை நமக்கு தெரியாதுடா. எப்ப தெரியணும் விதி இருக்கோ, கடவுள் நிர்ணயிச்சிருக்காரோ அப்பதான் நம்ம கண்ணு முன்னாடி அந்த பொருள் தெரியும். அதே மாதிரி தான் சுத்தி இவ்வளவு நல்லவங்க இருந்தோம், நீங்களாம் புரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்க. இப்போ கடவுளா பார்த்து அவங்களாம் நல்லவங்கடா, புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறமாச்சும் உன் வாழ்க்கையில நல்லா இருன்னு உங்களுக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காரு. அதனால எல்லாரும் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்துட்டு வாங்கடா. உண்மைதான்ப்பா, கண்மூடித்தனமா எதையோ நினைச்சிட்டு இருந்துட்டோம். ஆனா இதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும், இப்படிலாம் இருந்தாதான் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மட்டும் உங்க புடியில வாழாதீங்க, அடுத்தவங்களையும் கண்ணை திறந்து பாருங்கன்னு கடவுள் காமிச்சிருக்காரு. இந்த குடும்பம் எல்லாரும் காட்டுற அக்கறை பாசம், அதுக்கு மேல அந்த அன்பழகி பொண்ணு காட்டுற பாசம், இதெல்லாம் அவன் மூஞ்சில அவ்வளவு சந்தோஷமா வெளிப்படுத்துப்பான். பிறந்ததுல இருந்து என் பிள்ளைய பாக்குறேன், அவன் ஃபேஸ்ல இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தது கிடையாது. ஒரு அப்பாவா எனக்கே என் பிள்ளைய புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான்ப்பா இருக்கு. அவன் இந்த மாதிரிலாம் சிரிச்சு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. நாங்களுமே போயிட்டோம்பா, போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அன்பழகி காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஜெகன் கூடவே தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பார்த்து ஜெகனை சீக்கிரமாக சரி பண்ணிடுவாங்கப்பா, நீங்கள் வருத்தப்படாமல் கிளம்பலாம். கண்டிப்பாமா, அவன் இப்படி வளர்த்துட்டோமே, பாசம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டானே, அவனுக்கு செல்லம் மட்டுமே கொடுத்து வளர்த்துட்டோமே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்கு வாழ்க்கைனா என்ன, பாசம்னா என்ன, குடும்பம்னா என்ன, எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறதுக்கு கடவுளா பார்த்து அனுப்பிட்டாருன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்பா அம்மாவை கூப்பிட்டு வரலையா? அம்மாவா? அம்மாவை எப்படி கூப்பிட்டு வர முடியும்? சொல்லுவானேப்பா, அவனுக்கு சின்னதா அடிபட்டுட்டா கூட அம்மா வருத்தப்படுவாங்க, சின்னதா ஒரு மாதிரி ஆயிட்டா கூட ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா என்னை விட்டு நகர்ந்தே போக மாட்டாங்கடா, அம்மா என் கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லுவானேப்பா. இவ்வளோ அடிபட்டிருக்கு, அதுவும் நீங்க நைட்டு ஃபுல்லா அங்கே இருந்திருக்கீங்க. அம்மா எப்படின்னு கேட்டிருப்பாங்களே எங்க போறீங்க என்னாச்சுன்ட்டு. ரிஷி, உன்கிட்ட அம்மா இருக்காங்கன்னு சொல்லி வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கதை சொல்லி வச்சிருப்பான்ல எனக்கு தெரியலடா. அவனுக்கு அம்மா எல்லாம் கிடையாது, நான் மட்டும்தான். என்னப்பா சொல்றீங்க? அவனுக்கு ஒரு வயசு இருக்கும், அப்பவே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மா பாசத்தை முழுசா அனுபவிக்கவே இல்லை என் புள்ள. நான் தான் அம்மாவாகவும் இருந்தேன், நான் தான் அப்பாவாகவும் இருந்தேன். அதனாலதான் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். சுத்தி இருந்த நல்லவங்க கிட்டவங்க யாருன்னு தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளை வைக்கிற பாசம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா பாசத்தை உணர்ந்திருந்தாதான் உண்டு. அம்மா பாசத்தையும் அவன் உணராதனால தான் சுத்தி இருந்த யாரு பாசத்தையும் உணரல. அம்மானு ஒரு இருந்திருந்தா அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு அம்மானு ஒருத்தவங்க இல்ல. அப்பாவா நான் அம்மாவா இருந்து பாத்துக்க முடிஞ்சது. ஆனா எல்லாம் நல்லது கெட்டதையும் அவனுக்கு சொல்லித்தர முடியலடா. என்னால நம்பவே முடியல, உண்மையாவே அவனுக்கு அம்மா கிடையாதா? உண்மையாதான்டா ரிஷி. அம்மா இல்லைன்னு சொல்ல எல்லாரும் வருத்தப்படுவாங்க, நம்மள அந்த கண்ணோட்டத்திலே பார்ப்பாங்க, பாவமா பார்ப்பாங்க. அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவன் வெளியில எனக்கு யாரும் நல்லா சொன்னது கிடையாது. அம்மா நல்லா இருக்காங்க, அப்பா நல்லா இருக்காங்க, அம்மா என்ன இப்படிலாம் பார்த்துப்பாங்கன்னு கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டான்டா. அப்பா அவன் ஒரு இடத்துல கூட மாத்தி பேசுனது கிடையாது, அம்மா இல்லைன்ற மாதிரி எங்களை யோசிக்க வச்சதே கிடையாது. அப்படிதான்ப்பா பேசுவான். அப்படியே வளர்ந்துட்டான்டா. அம்மா எனக்கு இது செஞ்சாங்க அது செஞ்சாங்கன்னு பேசும்போதே சொல்லுவான். ஏன் ஒரு சில டைம் என்கிட்டே சொல்லுவான். ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்கப்பா எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறத. ஏன்னா யாரும் இல்லைன்னு சொன்னால் அடுத்தவங்க பார்க்குற கண்ணோட்டம் எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பாங்கன்னு நான் சொல்லலை. ஒரு சில பேர் ஒரு மாதிரியாக பார்க்குறது நம்மளால ஏற்றுக்க முடியாதுப்பா. அதனால தான் நானுமே வெளியில் சொன்னது கிடையாது எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு கூட. உன்னை பத்தியும் ஜெகன் சொல்லியிருக்காமா, யாருமே கிடையாது, ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தேன். ஒரு பொண்ணா இந்த அளவுக்கு ஹோம்ல வளர்ந்து அதுவும் டாக்டருக்கு படிக்கிறதுலாம் பெரிய விஷயம். எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருப்ப, எத்தனை பேருக்கு நடுவில் சிக்கிருப்ப, ஒரு போராட்டத்தை மீறி டாக்டர் ஆகிருப்பன்றது என்னால உணர முடியுது. இப்பதான் அன்பழகி பொண்ணா எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி தான் நீயும் எனக்கு ஒரு பொண்ணு. அதனால வருத்தப்படாம இரு. அப்பா ஜெகன் எல்லாரும் கூட இருக்கும். அதுக்கு மேல இந்த குடும்பம்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அவங்க உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க போற எல்லா நல்லது கட்டத்தையும் சொல்லியும் தருவாங்க, பண்ணியும் வைப்பாங்க. அதனால நீ இந்த குடும்பத்தை கெட்டியா பிடிச்சிக்கோ, அப்பா சொல்றேன். சரிங்கப்பா. ஏய் ரிஷி, அவன்கிட்ட போய் நான் இந்த மாதிரி சொன்னேன், உனக்கு அப்பா இல்லையாடா, அப்பா இப்பதான் சொன்னாரு அப்படின்னா எதுவும் கேட்டது என்ன? அவன் கற்பனையில அவங்க அம்மாவை இது வரைக்கும் நினைச்சு வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அவங்க அம்மா அது செய்யறாங்க இது செய்யறாங்கன்னு அவன் மனசார உணர்ந்துகிட்டு தான் இருக்கான். அதனால அவன் அப்படியே இருக்கட்டும்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ போய் அவன்கிட்ட எதுவும் கேட்காத. அவன் கற்பனையில அவன் அம்மா அவன் கூட தான் இருக்காங்க. இல்லப்பா நான் கேட்க மாட்டேன், எனக்கு புரியுது. அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் தான், என்கிட்ட அவன் எதையுமே மறைச்சது கிடையாது. அப்படிப்பட்ட என்கிட்டயே அவனுக்கு அம்மா இல்லைன்றத சொல்லாம இவ்வளோ கற்பனையா வாழ்ந்துருக்கானா, அந்த கற்பனையை நான் உடைக்க விரும்பலப்பா. நீங்க சொன்னதை நான் தெரிஞ்சுக்கிட்டதை அப்படியே விட்டுடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிடா தம்பி, எல்லாரும் இதுக்கப்புறம் ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணிட்டு ஊருக்கு வாங்க, சரியா? சரிங்கப்பா. சரிங்கப்பா, நீங்களும் எதுவும் நினைக்காம கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் எப்பவும் இங்கே ஹாப்பியாக இருப்பான்ப்பா. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அவன் மேலேயும் சரி எங்கள் மேலேயும் சரி அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. அந்த பாசத்தெல்லாம் இவ்வளோ நாள் நாங்கள் இழந்துட்டோம்ப்பா. இதுக்கப்புறம் இழக்க மாட்டோம். அவங்க எல்லாரு கூடயும் நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு வருவோம். இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய். உன் வெட்டு சின்ன கோயில், நீ கொஞ்சம் வண்ண கோயில், நான் தானே. வைஷு இல்லை, நல்லா பொம்மை மாதிரி ஆடி ஆடி நடந்து போகிறத பாரு. 10 குறைக்க அந்த ஸ்கர்ட்டை வர பிடிச்சிட்டு நடந்த போது பார்க்க நல்லா குழந்தையிட்டு தான் இருக்குது. இதில் காலேஜ் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறாளாம். சின்ன பிள்ளை தானமா இப்படி சண்டை போகிறது கூட நல்லா தான் இருக்குது. நம்ம இப்படி யாரையும் சமாதானப்படுத்தி பழக்கம் இல்லையே, போய் ட்ரை பண்ணுவோம். ஓய் பட்டர்ஃப்ளை.
ஆமாம், பட்டர்ஃப்ளை கோச்சுக்கிட்டு எதுக்கு கார்டனுக்கு வந்து உட்காந்துருக்காங்க? ஃப்ளவரில் இருக்கிற தேனெல்லாம் உறிஞ்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை கார்டனில் வந்து உட்காந்துருக்காங்க. கேட்குற கேள்வி பார்த்தீங்களா நல்லா? தேனெல்லாம் குடிச்சிட்டிங்களா? இந்த நக்கல் பேச்சுக்கொன்னு குறைச்சல் இல்லைண்ணா. ஏய் வைஷு, உண்மையாதான் அது ஒரு ஃபேமிலி இஷ்யூ. அதை ஏன் தேவையில்லாமல் உங்ககிட்ட ஷேர் பண்ணி அதை நினச்சி நீ ஏதாவது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்ப. அதனால தான் படிக்கிற டைமில் இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்க வேணாமேன்னு சொல்லலை. சரி சொல்லாதீங்கன்னு நான் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன், ஆனால் வந்து இப்படி கோவமெல்லாம் உட்காந்துருக்க, இப்படி உன்னை பார்க்க முடியலையே. பார்க்க முடியலன்னா பார்க்காதீங்க, போங்க கிளம்பி. இவகிட்ட என்னன்னு பிரச்சனையை சொல்கிறது? இவ்வளோ கோவப்படுறேன்னு தெரிஞ்சு வாயை திறக்கிறார பத்தியா? நல்லா கல்லோடி மங்க மாதிரி உட்காந்துருக்காரு. வைஷு, இப்போ நீ புரிஞ்சுப்பியா புரிஞ்சுக்க மாட்டியா? நீ சோகமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் போக முடியாது. ஒழுங்காக நல்லா சிரிச்சு பேசு, நான் கிளம்புறேன். முடியாது. நான் சீனியர் வருத்தப்படுறாரு, ஒரு மாதிரி டல்லாக இருக்காரு. நான் அக்கறையில் அவ்வளோ நேரம் அங்கே நின்று என்ன நான் கேட்குறேன், அப்படியே ஒன்றும் இல்லைன்னு இது வரைக்கும் சொல்கிறீங்களே தவிர அந்த விஷயத்த சொன்னால் நான் சமாதானமாக்கிடுவேன்னு உங்களுக்கு தோண மாட்டேதுல்ல? சரி ஓகே, இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம், நான் சொல்கிறேன். அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. உனக்கே நல்லா தெரியும், எங்கள் வீட்டில் எனக்கு எங்கள் அண்ணியை ரொம்ப பிடிக்கும். அதாவது எங்கள் அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம். அதுதான் இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அது யார் பேசினா சரியாகும்னு எனக்கு தெரியல. அதனால தான் மகாகாவையும் அஸ்வின் மாமாவையும் பார்க்க வந்தேன். பிரச்சனையா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல உங்ககிட்ட. ஆனால் நீ இவ்வளோ தூரம் கேட்குறதுனால உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இல்லை லைஃப்பில். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சிக்காததுனால அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலான் இருக்காங்க. என்ன கடையில் ஏதோ கத்திரிக்காய் முருங்கக்காய் வாங்குற மாதிரி சொல்கிறீங்க? ஏய், உண்மையாக தான் அவங்க 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. மற்றபடி அவங்கள ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தடுக்குதான். அதனால அவங்க டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. எனக்கே இவ்வளோ நேரம் சொல்ல வரல மகாகா கிட்ட. நானே திணறி ஏதோ பேசிட்டு வந்திருக்கேன். நீ கேட்கும்போது சொல்கிறதுக்கு சுத்தமாக வரல. அதுதான், அது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அது என்னன்னு எனக்கும் சரியாக தெரியல. அதனால தான் மகாகாவை போய் பேசிட்டு வாங்கன்னு சொன்னேன். மகாக்கா கிட்ட பேசவே எனக்கு வரல வைஷு. இந்த பிரச்சனையை நான் என்னன்னு உங்ககிட்ட சொல்கிறது? எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியை பொண்டாட்டியாக பார்க்க மாட்டாரு, அவருக்கு அப்படி தோண மாட்டேதுன்றதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது? அதனால் இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பற்றி பேச உங்ககிட்ட விரும்பல. இதான் பிரச்சனைன்னு உன்னை சமாதானப்படுத்த தான் நினைக்கணுமே தவிர மற்றபடி இதை டீப்பாக உங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. இவர் சொல்கிறத பார்த்தா பர்சனலாக ஏதோ அவங்க 2 பேருக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கும் போல். அதனால தான் நம்மக்கிட்டையும் திணறி பேசுகிறாரு. சொல்கிற விஷயமா இருந்தால் இவ்வளோ தூரம் சொன்ன அவருக்கு சொல்ல வந்திருக்கும். ஏதோ பர்சனல்னு நினைக்கிறேன், அதனால தான் சொல்ல மாட்டாரு. நம்மளும் இதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவும் தேவையில்ல, கேட்கவும் தேவையில்ல, விட்டுறலாம். என்ன மேடம், கோவம் போயிடுச்சா? உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேனா? கோவம் போயிடுச்சு, ஓகே தான். இப்போ அப்புறம் பட்டர்ஃப்ளை சிரிக்கலாமே. போதுமா? போதும். இப்போதான் வைஷு பார்க்கறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கா. ஓவரா பேசாதீங்கண்ணா. ஏய், நான் ஒன்றும் ஓவராலாம் பேசல. துருன்னு எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது நீ தான். சீரியஸாக உன்னை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா உன்னோட ஸ்மைல் மிஸ்ஸிங்கில். ஆமாம், நானே உன்னை பார்க்கணுன்னு இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது ஃபீவர்னு படுத்துட்டு இருந்தியா. ஸோ உன்னோட ஸ்மைலை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமும் நீ ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டியா, அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லை. எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் நானே கோவப்பட்டு பழகிட்டேன், கோச்சிக்கிட்டே பழகிட்டேன். என்ன எல்லாரும் சமாதானப்படுத்தி தான் இது வரைக்கும் போகிட்டு இருந்தது. ஆனால் என்கிட்ட ஃபஸ்ட்டு கோச்சிக்கிட்ட பொண்ணு நீ தான். நான் வந்து சமாதானப்படுத்தினேன் பொண்ணு நீ தான். இப்படி நல்லா சமாதானப்படுத்தினா? நல்லா தான் சமாதானப்படுத்துனீங்க. எங்கள் அண்ணனுங்களை மாதிரி எதை என்கிட்ட சொல்லணும், எதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கரெக்டாக பேசி சமாளிச்சிட்டிங்க. அப்போ நான் என்னத்தை பூசி முழுகணுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். நானும் ஓரளவு மெச்சூரிட்டியாக தான் இருக்கேன். அதனால் என்ன பிரச்சனை சொல்ல வரீங்கன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதனால தான் சொன்னேன், எங்கள் அண்ணனுங்களை மாதிரியே என்கிட்ட சொல்லாமலும் இருக்கக்கூடாது, சொல்லியும் டைரெக்டாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுனீங்க. அது சரி. உண்மையாகவே நீங்கள் நான் கோச்சிக்கிட்டோன்னே வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம்லாம் எங்கள் அண்ணனுங்க பண்ணுற மாதிரியே இருக்குது. ஏய் ஸ்டாப் பண்ணுண்ணா. அண்ணனுங்களை பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு இவ்வளோ நாள் பரவாயில்லன்னு சீனியர்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். உடனே கிருஷ்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிட்றாதானே? ஏன் அப்படி கூப்பிட்டா என்ன தப்பு? அண்ணன் கூப்பிட்டா சந்தோஷம் தானே. எனக்கு இன்னொரு அண்ணன் கிடைச்சிட்டாங்கன்னு நான் சந்தோஷப்படுவேன். அடி பாவி, அண்ணன் கிடைச்சிட்டாருன்னு சந்தோஷப்படுவியா? என்ன சீனியர், அண்ணனை கூப்பிடவா? சீனியர்னு கூப்பிடுறது கூட ஒரு மாதிரியா தான் இருக்குல்ல. அண்ணன் கூப்பிட்டா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், கூப்பிடவா? பார் வைஷு, சீனியர்னு கூப்பிடு, அதுல எதுவும் தப்பு கிடையாது. ஏன் பேர் சொல்லி கூட கூப்பிடு, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் தப்பு கிடையாது. ஆனா அண்ணன்ற வார்த்தையை மட்டும் கூப்பிடாதுன்னு. நார்மலா ஒரு பொண்ணு அண்ணன் கூப்பிட்டாலே எல்லா பசங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கும். அதுவும் பட்டர்ஃப்ளை மாதிரி அழகான பொண்ணுங்களாம் அண்ணன் கூப்பிட்டா மனசு தாங்காதுமா. எனக்கு இருக்கிறதே சின்ன இதயம், அதையும் நீ வேடிக்கை வச்சிடாத. ஏய் சீரியஸா, எங்கேயாவது கூப்பிட்டு வச்சிடாதன்னா? இல்ல சீனியர், கூப்பிடலாம் தான் இருக்கேன். நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் கூப்பிடாம இருப்பேனா? கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்களை நான் அண்ணனே கூப்பிடுறேன்.
சரி ஓகே, நீ இவ்வளோ தூரம் அண்ணன் கூப்பிடணும்னு ஆசைப்படுறதுனால நம்ம முறைப்படியே வருவோம். உங்கள் அண்ணனை நான் என்னன்னு கூப்பிடுறேன்? இவ்வளோ நாள் அண்ணன் தான் கூப்பிட்டு இருந்தீங்க, இப்பதான் புதுசா மாமான்னு கூப்பிட்டு இருக்கீங்களே. நான் ஒன்றும் மாமான்னு கூப்பிட ஆரம்பிக்கலாமா, அவங்கள தான் எல்லா முறையும் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு அக்கா இல்லைன்றதுனால மகாக்கா என்ன தம்பியாக நினச்சாங்க, நான் அவங்கள அக்காவை நினச்சேன். அதனால அப்புறம் அஸ்வின் அண்ணன் எனக்கு மாமா முறை தானே வருது, அதனால மாமான்னு தான் கூப்பிடுறேன். அப்படின்னு பார்த்தா மகாக்கா எனக்கு அக்கா, உனக்கு அண்ணி. ஸோ என் அக்காவுக்கு ஒரு நாத்தனார் இருந்தா அந்த பொண்ணு எனக்கு முறை பொண்ணு மாதிரி. நீ என் அக்காவோட நாத்தனார், அதாவது உங்க அண்ணனை நான் மாமான்னு கூப்பிடுறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ என்ன மாமான்னு கூப்பிடணும். நான் உன்னை மாமான்னு கூப்பிட சொல்லல, அட்லீஸ்ட் சீனியர்னு கூப்பிடுன்னு தான் சொல்கிறேன். சீனியர் செம்மையா அங்க போய் இங்க போய் கடைசியில நீங்க எனக்கு மாமா முறைன்ட்டீங்க பாத்தீங்களா. ஆமாம்மா, மாமா முறை தான். நீயே சொல்ல, நான் உங்கள் அண்ணனை மாமான்னு கூப்பிடும்போது ஸோ எங்கள் அக்காவோட நாத்தனார் நீ என்ன மாமான்னு தானே கூப்பிடணும். ஆசைதான் நல்ல அண்ணன் மாமான்னு கூப்பிடுறாங்களாம். சீனியர்னு நான் இப்பதான் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கேன், இதுல மாமான்னு கூப்பிடணும்னு வேற இவருக்கு தனியா ஆசை. நான் எங்க அருள் மாம்சை தவிர யாரையும் மாமான்லாம் கூப்பிட்டது கிடையாது. ஏய், அருள் அண்ணனை மாமான்னு கூப்பிடுறேன்னா அப்போ என்னையும் நீ மாமான்னு தானே கூப்பிடணும். அப்படிலாம் கூப்பிட முடியாது. அப்படி கூப்பிட முடியாதுன்னா அப்போ அண்ணனும் கூப்பிடக்கூடாது. அண்ணன் கூப்பிட நீ ரெடினா சொல்லு, நான் முறையை சொல்லித்தரேன், மாமானே கூப்பிடு. ஐயோ சாமி, நான் அண்ணனு கூப்பிடல மாமான்னு கூப்பிடல, எனக்கு சீனியரே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, நான் சீனியர்னே கூப்பிடுறேன். அப்படி வா வழிக்கு. நானே உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் ரொம்ப நாளாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி படிச்சுட்டு இருக்காளே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பேசினா இவன் நம்மளையே சீண்டி பார்க்குறாமா. நீங்க ஏன் இப்படிலாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க சொல்றது பேசுறது எல்லாமே நல்லதா இருக்கு. இவ கோச்சிக்கிட்டா நம்மளுக்கு என்ன, எங்க போனா நம்மளுக்கு என்னன்னு போகாம இவ கோச்சிக்கிட்டா நம்ம சமாதானப்படுத்தி தான் விட்டுட்டு போனோம். இவ ஃபேஸ்ல சிரிப்பை பார்க்காம இருக்க முடியலன்னு எங்க அண்ணனை மாதிரியே யோசிச்சிருக்கீங்க. சிரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க ஃபேஸ்ல ஒரு திருப்தி கூட வந்திருக்கு. நல்லதா இருக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு கூட. சரி வைஷு, இவ்வளோ நேரம் உன் ஃபேஸில் சிரிப்பில் இருந்தால் உட்காந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ சிரிச்சிட்டே எனக்கு திருப்தியாக இருக்குது. நான் கிளம்புறேன், நீயும் நல்லா படி. ஓகே சீனியர். ஆமாம், பூமாரி எப்பயும் உன் கூட தானே படிப்பா? ஆமா சீனியர், அவளுக்காக தான் வெயிட்டிங், வருவா. இதுக்கப்புறம் தான் 2 பேரும் குரூப் ஸ்டடி பண்ண ஆரம்பிப்போம். சரி சரி ஓகே, 2 பேரும் நல்லா படிங்க. ஏதாவது டவுட்னா கூட சொல்லு, நான் சொல்லித்தரேன். சரிங்க சீனியர். இந்த முட்டை கண்ணு கிட்ட 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 கிட்டன்னு ஆடுறது, மனசுக்குள்ளே ஏதோ போய் உள்ள குறுகுறுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கு. துரு துருன்னு பேசுகிற இந்த வாய், படன்னு அடிச்சுக்கிற அந்த கண்ணு, குழந்தை புள்ளத்தனமாக ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, குழந்தை புள்ளத்தனமாக கோச்சிக்கிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது வைஷு. இதெல்லாம் தான் உங்ககிட்ட என்ன பேசணும்னு தூண்டிக்கிட்டே இருக்கு. என்னாச்சு? இல்லை, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு. தேங்க்ஸ். மதுரை பதியை மறந்து உன்மடியினில் பாய்ந்தது வைகை, மெதுவா 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 எங்கு வைகையில் வைத்திடுக்கை. வாங்க நீ, என்ன ஒரே சர்ப்ரைஸா இருக்கு, ஆபீஸ்க்குலாம் வந்திருக்கீங்க. ஏன் நான் வரக்கூடாதா? ஐயோ நீங்க வேற, எப்ப வேணாலும் வரலாம். என்ன பார்க்க திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். நீ பார்க்கணும்னு தோணுச்சு, அண்ணனை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் இந்த டைம்ல எப்படியும் வீட்டில் இருக்க மாட்டீங்க, ஆஃபீஸில் தானே இருப்பீங்க, அதான் அப்படியே உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நானுமே உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே இல்லைல்ல, சரி உங்களே வந்து வீட்டில் ஒரு நாள் பார்க்கணுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்களே கடைசியில் என்ன பார்க்க வந்துட்டீங்க. எப்படியோ எங்கள் அண்ணி என்னை பார்க்கணுன்னு மனசில் நினச்சிருக்காங்க, அதான் எனக்கு தோணியிருக்கு எங்கள் அண்ணியை பார்க்கணுன்னு. சரி உங்கள் ஆசையும் நிறைவேறிச்சு, என்னோட ஆசையும் நிறைவேறிச்சு, அப்படி தானே? அப்படியே சொல்லலாம். அப்புறம் நீ எப்படி இருக்கீங்க, லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு என்ன சூப்பராக தான் இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு லைஃப்லாம். ஏய் கமின் மேடம். வாங்க சார், உள்ளே வாங்க. பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண சொன்னீங்கல்ல, பண்ணிட்டேன் மேம். டேபிளில் வச்சுருங்க சார், நான் எடுத்துக்கிறேன். ஓகே மேடம். மேம் அப்புறம் ஃபாரின் போகிறதுக்கு டிக்கெட் பார்க்க சொல்லியிருந்தீங்களா மேம், அவைலபிளா? நெக்ஸ்ட் மந்த் அவைலபிள் தான் மேம். ஸோ நீங்கள் டேட் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் அந்த டேட்டில் அவைலபிளான்னு செக் பண்ணிடுவேன் மேம். சார் நீங்கள் போங்க, நான் கால் பண்ணுறேன். சரி ஓகே மேம். என்ன நீ சொல்லவே இல்லை, எப்போ ஃபாரின் போகிறீங்க? அது அது வந்து எப்பயும் போகிற பிஸ்னஸ் ட்ரிப் தான், எப்போவாது போகும், வேலை இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ அங்கே இருக்கிற பிரான்ச்சில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான் போகிறேன். அப்படியா, சரி சரி போயிட்டு வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்போ ரிட்டர்ன் வருவீங்க? அது சொல்ல முடியாது, சில டைம் 1 வீக்கில் முடிஞ்சிடும், சில டைம் 1 மந்தில் முடியும். சில டைம் லாஸ்ட்டாக நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு போனீங்களே 8 மந்த்துக்கு அப்புறம் வந்தீங்களே, அந்த மாதிரி கூட முடியும், அப்படி தானே அண்ணி? அது அது வந்து அண்ணி இப்போ தானே சொன்னீங்க என்ன அண்ணியாக நினைக்கிறேன், என் ஹஸ்பண்ட் அண்ணனா நினைக்கிறேன்னு. அப்படி இருக்கும்போது என்கிட்ட எதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணலல்ல, அப்போ நீங்கள் என்ன முழுசா அண்ணி அவர் அண்ணன் ஏற்றுக்கல, அப்படி தானே? அப்படிலாம் இல்லை, சொல்லக்கூடாதுன்னு இல்லை, திடீர்னு ட்ரிப்பு தான், அதான் யார்கிட்டையும் சொல்ல முடியல. சரி டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாமே அப்படின்னு இருந்தேன். உங்கள்கிட்டலாம் சொல்லாமல் எங்கே போக போகிறேன்? எங்கள்கிட்ட இன்னுமே மறைக்க தான் ட்ரை பண்ணுறீங்க. மார்னிங் கிருஷ்ணா வீட்டுக்கு வந்தான். கிருஷ்ணா வந்தானா?
கிருஷ்ணா எதுக்கு வந்தான்? ம், உங்களை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தான். நீங்கள் தான் என்ன அண்ணியாக மதிக்கலையே, ஆனால் அவன் என் அக்காவை மதிச்சு தான் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு வந்தான். வேற யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலக்கா, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு புரியல, எதை பற்றி பேச வந்தான்? ம், நீங்களும் எங்கள் அண்ணனும் டிவோர்ஸ் பண்ண போறீங்கல்ல, அதை பற்றி பேசுறதுக்கு வந்தான். அண்ணி, அது வந்து சொல்லுங்க. அது வந்து அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணான் தெரியுமா? கிட்டத்தட்ட உங்களை அவன் அம்மாவா நினைக்கிறான். அவரை தான் அப்பா ஸ்தானத்தில் வச்சும் பார்க்குறான். அண்ணன் அண்ணின்றதை தாண்டி அவன் வேற மாதிரி உங்களை யோசிச்சு வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் கண்ணு முன்னாடியே உங்கள் வாழ்க்கை வீணா போகிறத அவனால் எப்படி அண்ணி பார்க்க முடியும்? எனக்கு புரியல. அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஏன் இப்படி இருக்கீங்க? ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு பிரச்சனையால 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க அண்ணனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க, அண்ணன் உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. இப்போ அண்ணன் உங்ககிட்ட வந்தாரு, நீங்க அவரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. அப்படி இருக்கும்போது யார் தான் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? எனக்கு புரியல. ஒன்று நீங்க அதையாச்சும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்யூஷன் சொல்ல ட்ரை பண்றேன். அதுவும் நீங்க என்ன அண்ணியா மதிச்சு சொல்ல வேணாம், ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்லுங்க. அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். மகான் கூப்பிடுங்க, அப்பதான் உங்களுக்குமே என்ன பிரச்சனை என்னன்னு சொல்ல வரும். அண்ணின்னு கூப்பிட்றதுனால தான் உங்களுக்கு இந்த தடுமாற்றம். நானும் உங்களை ரோஷினினே கூப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னையிலேருந்து நீங்கள் என்னை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணால் போதும். அண்ணின்றதெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வைங்க. நீ சொல்கிற மாதிரி அண்ணின்னு கூப்பிட்டா எனக்கு பேச வரலதான். நான் மகானே கூப்பிட்றேன், தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல? நான் தான் சொல்லிட்டேனே, நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடுன்னு. நானும் உன்னை பேர் சொல்லியே கூப்பிட்றேன். அண்ணின்னு கூப்பிட்றதுனால தான் உனக்கு எப்படி உறவு முறைக்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்கிறதுன்னு தெரியல. அதனால நீ உன்னை ஃப்ரெண்டாகவே நினச்சி சொல்லலாம். மகா, இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல மகா. அதனால் நான் எடுத்த முடிவு தான் இந்த ஃபாரின் ட்ரிப் கூட. அதுதான் என்ன பிரச்சனைன்னு நீ என்கிட்ட சொல்லு, என்னால் சொல்யூஷன் சொல்ல முடியுமா நான் பார்க்குறேன். மகா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்திருக்கலாம், இல்லை என் மாமா பசங்க 2 பேராக இருக்கிறதுக்கு என் மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருப்பேன். ஏன்னா அவளும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருந்திருப்போம். ஸோ ஃபேமிலிக்குள்ளேயே இருந்திருப்போம். ஏன் இப்போ நீ என்ன உன் மாமா பொண்ணா நினைக்கலையா? இல்லை ஃப்ரெண்டாக தான் நினைக்கலையா? சீரியஸாக நான் உன்னை என் ஃப்ரெண்டாகவும் என் மாமா பொண்ணாவும் எனக்கு அண்ணியாவும் எல்லா ஸ்தானத்துலேயும் வச்சு பார்க்குறேன். அது எல்லாத்துக்குமே நீ தகுதியானவ, அதனால உனக்கு அந்த உரிமை உண்டு. சரி, அப்புறம் என்ன சொல்லு. எனக்கு இந்த பிரச்சனையை எப்படி பேசுறதுன்னு தெரியல மகா. ஆமாம், ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம், எல்லாமே தெரியும். அஸ்வின் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பார்ல. கேள்விப்பட்டேன். அவங்க பண்ண மிஸ்டேக்குக்கு நீங்கள் 2 பேரும் வாழாமல் இருக்கிறது தப்பு தானே? கரெக்டு தான். ஆனால் அம்மாவா போயிட்டாங்களே, இப்படி ஒரு விஷயம் பண்ணுறமே, பொண்ணு இதால் பாதிக்கப்படுவா அப்படின்னு அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அவங்க மைண்டில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாக கௌரவம், காசு, பணம், அவ்வளோதான். ஆனால் எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. சின்ன வயசுலேருந்து ஸ்டீம் அம்மா எனக்கு சொன்ன பதில் தான் அவரை நான் சந்தேகப்படுற மாதிரியும் வச்சுது. சரி, அதான் நீ புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டேன்னு அவர் நினச்சாரு. அதுக்கப்புறம் தான் நீ புரிய வச்சிட்டல. நீங்கள் சொன்ன சின்ன வயசுலேருந்து சொன்ன பதிலால தான் நான் அப்படி முடிவு பண்ணிக்கிட்டேன். உங்கள் மேலேயும் தப்பு இருக்குன்னு அவருக்கு நீ புரிய வச்சிட்ட. அப்புறம் அவருமே உங்க கூட வாழ ரெடியாக தானே இருந்தார். ஆமாம், அப்படி தான் பேசினாரு. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் டிவோர்ஸ் பற்றி பேச வேணாம். ஸோ நானும் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம 2 பேரும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் என்ன? அதில் தான் பிரச்சனையே. நேற்று நைட்டு அத்தை, ஏமா இப்படியே இருக்க, ஆஃபீஸ் போகும்போதும் அப்படியே பிளாங்காக போகிற, வீட்டுக்கு வந்தாலும் பிளாங்காக இருக்க, உனக்கு எல்லாமே பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் மல்லிகை பூச்செடியில் பூத்துருந்தது. தலை சிவி எனக்கு பூலாம் வச்சு விட்டாங்க. ஞாபகம் இருக்குது. அம்மா அன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்தப்போ கூட நம்ம தோட்டத்தில் போட்ட மல்லிகைப்பூன்னு சொல்லிட்டு எனக்கு வச்சு விட்டாங்க. நான் கூட அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து பூ வச்சு விட்டேன். பூலாம் வச்சுக்கோ, அப்போ தான் அழகாக இருக்குன்னு சொல்லி. கரெக்டு தான். அத்தை எனக்கும் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் 2 பேரும் இருக்கிறத பார்த்து எங்ககிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியாமல், பேசுறதுன்னு புரியாமல் அப்படியே தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நானும் ஸ்ரீமாமாவும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறத வச்சு சரி நம்ம திருப்பி அவளுக்கு இதெல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு உரிமையாக வந்து பண்ணாங்க. நானுமே சந்தோஷம் தான் பட்டேன். ஆனால் அத்தை பூ வச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? மகா, சீரியஸாக இந்த பிரச்சனையை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மகா. நான் அன்னைக்கு ரேண்டமாக தான் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் கிருஷ்ணா இதை காதில் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசியிருக்கான். அவன் என்ன சொன்னான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் சொல்லு, சொன்னால் தானே எனக்கு புரியும். அத்தை பூலாம் வச்சுட்டு போனதுக்கப்புறம் அழகாக இருக்க அப்படின்லாம் ஸ்ரீமாமா சொன்னார். நான் அழகாக இருக்கன்றதுலாம் கரெக்டு தான் மாமா. ஆனால் நீங்கள் ஏன் என்னை இன்னும் பொண்டாட்டியாக நினைக்க மாட்டீங்க, என்கிட்ட வர மாட்டீங்க? அப்படிலாம் நீங்கள் இருந்தால் தானே நான் டிவோர்ஸ் பற்றி யோசிக்காமல் இருக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல மாமா. ஏன் அத்தை பூ வச்சு விட்டாங்கன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு நான் கேட்டேன். சரி, அதுக்கு என்ன பதில் சொன்னார்? அவரும் ஏதோ பதில் சொன்னார். நான் உடனே மாமா நீங்கள் இப்படியே இருந்தால் நான் டிவோர்ஸ் தான் பண்ணுவேன். நீங்கள் என்கிட்ட வர ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ கல்யாணம் ஆகிட்டு நம்ம ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்துட்டோம். அதனால் என்கிட்ட வந்து எனக்கு ஒரு கிஸ் பண்ணுங்க. நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க, என் கூட அதுக்கப்புறம் வாழ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த டிவோர்ஸ் பண்ணுறன்ற வார்த்தை கூட சொன்னால் அவர் என்கிட்ட உரிமையாக பேசுவார் அப்படின்றதுக்காக தான் அடிக்கடி வெறுப்பேற்றி பார்க்கறதுக்காக சொல்கிறேன். நானும் கிருஷ்ணாவும் சேர்ந்து டூப்ளிகேட்டாக ஒரு வக்கீல் ரெடி பண்ணி ஸோ டிவோர்ஸ்ன்றதை பற்றி பேசுவோம். அப்போ என்னை விட்டு கொடுக்க முடியாமல் மாமா என்கிட்ட வந்துடுவார் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் 2 பேரும் கூட இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மாமா நேற்று நடந்துக்கிட்டதை வச்சு தான் நான் உண்மையாகவே ஒரு லாயரை பார்க்கலாம், அவங்க மூலயமா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலான்ற ரேஞ்சுக்கு வந்துட்டேன். புரியுது, அதையும் கிருஷ்ணா சொன்னான். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல மகா. கல்யாணம் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தோம், தாலி பிரித்து கோத்தாங்க. அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வேறு கண்ட்ரிக்கு போயிட்டேன், அவர் வேறு கண்ட்ரிக்கு போயிட்டாரு.
அதுக்கப்புறம் எல்லாரோட வற்புறுத்தலுக்காக தான் நான் இந்தியா வந்தேன். அதுவும் கிருஷ்ணாவை நான் என் புள்ள மாதிரி தான் வளர்த்தேன். அப்படி இருக்கும்போது அவனை பிரிஞ்சிருந்ததும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால அவன் கூட இருக்கணும், ஃபேமிலி கூட இருக்கணும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்தப்போ தான் எதர்ச்சியாக சரவண அண்ணனால எனக்கு ஒரு சில உண்மைலாம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைலாம் உனக்கு தெரியுமே. சரி, என் ஸ்ரீ மாமா எனக்கே கிடைச்சிட்டாருன்னு சந்தோஷப்பட்டு அவர் கூட எப்படியாவது சமாதானப்படுத்தி வாழணும் தான் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக மாமாவை என்கிட்ட வந்து எனக்கு கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னப்போ தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது. அவர் என் கிட்டலாம் வந்தார், என் கன்னத்தெல்லாம் தொட்டார். ஆனால் அவரால் என்னை பொண்டாட்டியாக யோசிக்க முடியலையா. சின்ன வயசுலேருந்து என் கூடயே வளர்ந்ததுனால என்னை அந்த தாட்டில் வச்சு பார்க்க முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீ என் பொண்டாட்டி தான், என்னை தவிர யாராலையும் உன்னை நல்லா பார்த்துக்க முடியாது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் நான் யோசித்தேன். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போக என் மனசு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லு, இந்த பிரச்சனைக்கு நான் யார்கிட்ட போய் சொல்யூஷன் கேட்கறது, என்னன்னு சொல்கிறது எனக்கு புரியல. வேறு ஏதாவது ரீசன் சொன்னப்போ கூட நான் மாமாவை சரி பண்ணிடலாம், அவர் கூட வாழ்ந்துடலாம்னு நினச்சேன். இப்படி ஒரு ரீசன் சொல்லும்போது நான் எப்படி அவர் கூட வாழ ட்ரை பண்ணுறது? ரோஷினி, இதில் தப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா வளர்ந்துருக்கீங்க, ஒன்றாவே இருந்திருக்கீங்க. அதனால அண்ணன் அடிக்கடி சொல்லுவாராம் அஸ்வின் அண்ணன்கிட்ட, ரோஷினி என் அத்தை பொண்ணுடா, என் கூட இருக்கா, ஆனால் அவளை நான் தப்பாக ஒரு பார்வை பார்த்துடக்கூடாது, அவகிட்ட நான் தப்பாக எதுவும் நடந்துடக்கூடாது, ஒரே வீட்டில் தானே இருந்தாங்க, எப்படி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு ஊர் பேசிடக்கூடாது, அவளை நான் அவ்வளோ டீசெண்டாக தாண்டா கல்யாணம் பண்ணணும், அவளுக்கு மரியாதைக்கும் சரி மற்ற ஒரு விஷயத்துக்கும் சரி எந்த கஷ்டமும் கொடுக்காம தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராம் அஸ்வின் அண்ணன்கிட்ட. அஸ்வின் அண்ணன் கூட வெறுப்பேத்து வரான், முறப்பொண்ணு கூட இருக்கா, நீ இப்பெல்லாம் போய் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடா, நான் அதை மனசுக்குள்ள நல்லா பதிய வச்சிருக்கேன். அவளை ஒரு தப்பான பார்வை பார்க்கக்கூடாது, அவளை அசிங்கப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவள் என் கூட வாழ போகிற வாழ்க்கை அவளுக்கு சந்தோஷமா அமையணும், அதுக்கேற்ற மாதிரி தாண்டா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்களாம் எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் ரோஷினியை நான் அந்த ஆங்கிளையும் பார்க்க மாட்டேன், அப்படி நினச்சும் பார்க்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப இதுவாக இருந்திருக்காரு. அதையும் தாண்டி நான் ரோஷினியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் அவகிட்ட எல்லா உரிமையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். நீயே சொல்ல, வயசில் ஒரு பையனுக்கு வராத ஆசையாக இருந்திருக்கும், ஸோ கூட இருந்திருக்க, அப்படி உன்னை தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு மனசில் எவ்வளோ வைராக்கியமாக அதை பதிய வச்சிருந்திருப்பாரு. அப்படி பதிய வச்சதுனால தானே உங்ககிட்ட அவர் எதுவும் தப்பான பார்வையோ தப்பாக நடந்துக்கவோ முயற்சி பண்ணலை. அப்போ நீ யோசிச்சு பாரு, அதை எவ்வளோ வைராக்கியமாக மனசுக்குள்ளே பதிய வச்சிருந்திருப்பாருன்னு. புரியுது, இருந்தாலும் அவர் அப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுதான் அப்பப்போ நான் அவரை டீஸ் பண்ணுவேன், அவர்கிட்ட போக ட்ரை பண்ணுவேன். ஆனால் என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவார். அப்போல்லாம் கூட நீ சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தானே இருந்தாங்க அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் இருக்காருன்னு நானும் நினச்சேன். கிட்ட போகணும்னு ட்ரை பண்ணீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கிட்ட நீங்களும் தப்பாக எதுவும் யோசிச்சது கிடையாது, தப்பாக நடந்துக்கிட்டதும் கிடையாது. நான் அப்படி இருக்கேன், நான் மாமா கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணால் சொல்லலாம். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் அண்ணனை தப்பாக இந்த பார்வையும் பார்த்துருக்க மாட்டீங்க, தப்பாக நெருங்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க. அவர் சொல்லி அவர் மனசில் பதிய வச்சு கரெக்டாக தான் இருந்திருக்காரு, உங்கள் மனசுலையுமே அதை பதிய வச்சிருந்திருக்காரு. அதனால தான் இது வரைக்கும் ஸ்ரீ அண்ணா கிட்ட நீங்கள் பேசுகிறதோட சரி, நீங்கள் கிட்ட நெருங்கியிருக்கீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை, நீ சொல்கிற மாதிரி நான் பேசுவேன், உங்ககிட்ட வரமாமான்னு சொல்லுவேன், ஆனால் நானும் கிட்ட போயெலாம் எதுவும் பேசுனது கிடையாது. சரி, இப்போ நீயே ஆன்சர் சொல்லு. நீ ஏதாவது உரிமை எடுத்துருக்கியா அண்ணன்கிட்ட? கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி அவர் பேச அந்த வார்த்தை நீயுமே மைண்டில் ஏற்றிட்டு தான் இருந்திருக்க. ஆனால் அதே மாரி உன் வார்த்தையில் ஒரு சில டைம் அவர் மேலே உரிமையாக பேசுகிற மாதிரி வந்துச்சு. ஆனால் அவர் மனசுலையும் பதிக்க வச்சிருக்காரு, ஸோ கண் பார்வையில் கூட பதிய வச்சிருக்காரு. அதனால தான் உன்னை எந்த தப்பான பார்வையும் பார்க்கல. ஸோ நீங்கள் 2 பேரும் கரெக்டாக தான் வளர்ந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தால் அவர் உங்ககிட்ட நெருங்காமல் இருக்கலாம் மேபி. அதுதான் எனக்கு ஏன் புரிய மாட்டுது. அப்படி என்ன அவருக்கு இன்னும் ஆசை வராமல் இருக்குது? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஒரு பொண்டாட்டியாக நினைக்கிறதுல அவருக்கு எந்த விஷயம் தடுக்குதுன்னு நினைக்கிறேன்? சொல்கிறேன், ஆனால் அது உனக்கு எப்படி புரிய போகுதுன்னு தெரியல. நான் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், வேறு வழி கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரே இடத்துல இருந்தது கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் பிரிஞ்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்தும் நிறைய பிரச்சனை இருந்ததுனால நானும் கேள்விப்பட்டிருக்கேன், 2 பேரும் ஒரே ரூமில் கூட தங்கினது கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது அவர் எப்படி ஃபஸ்ட்டு உன்னை பார்த்துருப்பாரு, அதுக்கப்புறம் உன்னை ஒய்ஃபாக நினச்சி பார்த்துருப்பாரு. நீயே யோசிச்சு பாரு. இப்போ தான் 2 பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கிருஷ்ணா சொன்னான். உன்னை அவருக்கு பிடிக்கும் தான் சொல்கிறாருல, பொண்டாட்டி உன்னை மட்டும்தான் அவர் நினச்சிட்டு இருக்கேன், ஸோ அவரை தவிர உன்னை யாரும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாதுன்னு இவ்வளோ பேசுகிற அவரால் உன் கூட எப்படி சேர்ந்து வாழாமல் இருக்க முடியும்? ஆனால் அவர் தான் என்னை அப்படி நினைக்க முடியலன்னு சொல்கிறாரே. நான் இப்போவும் சொல்லிட்டேன் ரோஷினி, உன்னாலையும் அவர் அப்படி நினைக்க முடியாது, உன்னால் பேச மட்டும்தான் முடியும். நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேர் மைண்டுக்குள்ளே பதிய வச்சிருக்கிற விஷயம் அதுதான். எல்லாரும் தனித்தனியாக இருப்பாங்க, நீ கேள்விப்பட்டிருப்ப. ஸோ லவ் பண்ணுறவங்க பிரிஞ்சிருக்கும் போது தான் காதல் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சிம்பிள் கான்செப்ட். அண்ணன் இவ்வளோ நாளாக அவாய்ட் பண்ணப்போ தான் உனக்குமே உன் மனசில் அவர் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணெல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ நீ அதை ஃபாலோ பண்ணு. புரியல? அவர் கூடவே இரு, நான் உன்னை பிரிஞ்சலாம் இருக்க சொல்லலை. நீங்கள் 2 பேரும் பண்ணுற தப்பே தனித்தனியாக இருக்கீங்க, அதுதான். இப்போ தான் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்கல்ல, அதே ரூம்ல இரு. அவர் எப்போல்லாம் ரூமில் இருக்காரோ அப்போல்லாம் நீ வெளியில் இருக்க கூட ட்ரை பண்ணாத, ரூமுக்குள்ளே இரு. ஆனால் அவர்கிட்ட பேசாத. நீ அவர்கிட்ட நல்லா பேசுறதுனால தான் பேசுகிற டைமில் மட்டும் உன்னை பார்த்துட்டு அவரோட கண் பார்வை வேறு பக்கம் போயிடுது. நீ அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எல்லா டைமுமே அவர் சிந்தனையில் நீ மட்டும்தான் இருப்ப. ஏன் இவ பேச மாட்டா, ஏன் அவள் அமைதியாக இருக்கா, எப்பவும் படபடன் நம்மளையே சுற்றி வந்து பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாலேன்னு உன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பார். முழு நேரமும் அவர் கண் பார்வையிலே நீ இருப்ப.
அப்படி அவர் கண் பார்வையில் நீ இருக்கும்போது உன்னை ரோஷினின்றதை தாண்டி பொண்டாட்டியாக நினைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி பொண்டாட்டியாக நினைக்கணுங்கிற சான்ஸும் எப்படி வரும்னு உனக்கு தெரியும். அது எனக்கு சொல்ல வரல. அதனால் நீ அவரை அவாய்ட் பண்ணு, கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம். அவர் கண்டிப்பாக உன்கிட்ட வந்து தான் ஆகணும். ஆனால் இதோ இப்போ சொன்னியே டிவோர்ஸ்னு ஒரு நாடகம் பண்ண போகிறோன்ட்டு, அதை நீ கண்டினியூவே பண்ணு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ முறைப்படி எதுவும் அதுக்கு பண்ணாத, பேசுகிறதோட மட்டும் ஸ்டாப் பண்ணு. அவர்கிட்ட சொல்லு, அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் லீகலாக எதுவும் மூவ் பண்ணாத ப்ளீஸ். எனக்காக நான் சொன்னதை கொஞ்ச நாள் ட்ரை பண்ணு. அதுக்கப்புறமும் உங்கள் 2 பேருக்குள்ளே செட் ஆகலை, அண்ணனுக்கு உன்னை அப்பாவும் ஒய்ஃபாக நினைக்க தோணலை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பேசலாம். நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சுதா? நீ எப்படி அவரை அவாய்ட் பண்ணணும், ஆனால் அவர் கூட இருக்கணும். அவர் உன்னை பொண்டாட்டியாக நினைக்கிற அளவுக்கு நீ ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கணும். ஆனால் நீ அவரை நெருங்கிலாம் போக தேவையில்ல, விலகியேறு. ஆனால் அவர் கண் பார்வை மொத்தமும் உன் பக்கம்தான் இருக்கணும். உன்னை பொண்டாட்டியாக யோசிக்கிற அளவுக்கு அவரை விலக்கி வை. அவர்கிட்ட நெருங்காமல் தனியாகவே இருந்து அவரை அப்படி யோசிக்க வை. இதுக்கு மேலே உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உனக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? புரியுது. ஆனால் இதெல்லாம் சாத்தியமானு தான் எனக்கு தெரியல. படபடன்னு பேசிக்கிட்டு அவருக்கு பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அவருக்கு சேர்த்து நீயே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அப்போலேருந்து நீ பேசுறதை கேட்டே அவர் பழகிட்டாரு. நீ சைலண்டாகு, அதை அவரால் ஏற்றுக்க முடியாது கண்டிப்பாக. இதுவும் இப்போ அவர் வாழணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீ அவரை அவாய்ட் பண்ணினா கண்டிப்பாக இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். எனக்காக இதை மூவ் பண்ணி பாரு. சரி, நீ சொல்கிறபடி நான் நடந்துக்கிறேன். ஆனால் என்னால் அவரை பார்த்தும் பேசாமல் இருக்க முடியாது. அதை தான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு தெரியல. இவ்வளோ நேரம் கோவமாக தானே இருந்த அவர் மேலே. ஸோ கோவத்தோட பாசமாரு. எனக்கு புரியுது மகா, நீ என்ன சொல்ல வரேன்னு. நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்குறேன். நான் அவரை அவாய்ட் பண்ணுறேன். சண்டை போடும்போது அவாய்ட் பண்ணதுனால தான் அவரும் என்னை அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ 2 பேரும் வாழணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நான் அவாய்ட் பண்ணும்போது அவருக்கு புரியும் தான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனை அப்படிலாம் எது யோசிக்கலான்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் மைண்ட் அளவில் சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஏன்னா எங்களுக்கு மருமகளோ வேணும்ப்பா. ஏய், நானும் உங்கள் அண்ணனை மைண்டுக்குள்ளேயும் சரி மனசுக்குள்ளேயும் சரி யோசிச்சு தான் வச்சுருக்கேன். உங்கள் அண்ணன் மாதிரிலாம் நான் ஒன்றும் அவரை புருஷனாக நினைக்காமலாம் இல்லைப்பா. ரோஷினி, நான் ஒன்று சொல்லவா? என்ன சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் ரோஷினி இப்போ கலாய்ச்சாகணுமே. மேடம், நீங்களும் அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கிட்ட வரும்போது தெரியும் மேடம் எந்த அளவுக்கு அவரை யோசிச்சு வச்சுருக்கீங்கன்றது. ஸோ அவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்கன்றதை மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு. நானும் ரெடியாக தான் இருக்கேன். அப்படிங்களா மேடம்? சரிங்க மேடம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இந்த சந்தோஷத்தில் நான் சொன்னதை மறந்துட்டு எங்கள் அண்ணனை பார்த்தோன்னே ஆஸ் யூஷுவல் படபடன்னு பேச ஆரம்பிச்சிடாதீங்க. கம்முன்னு இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அண்ணின்றதை தாண்டி ஃப்ரெண்டுன்னு நினச்சி தான் உங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன இந்த மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் இதெல்லாம் இப்போவே மறந்துட்டு நீங்கள் தனியாக யோசிச்ச மாதிரி இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்கன்னு. அது சரி, நினைக்கலைங்க மேடம். அப்புறம் இந்த பாஸ்போர்ட் இருக்கு பாருங்க, அவசரப்பட்டு உள்ள எடுத்து வச்சிடாதீங்க. எப்படியும் நான் இவ்வளோ நேரம் வந்து பேசிட்டு போனதை எங்கள் அண்ணன் நோட் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ பின்னாடியே உங்களை பார்க்க வந்தாலும் வருவார். அந்த பாஸ்போர்ட்டை வச்சு சீனை ஸ்டார்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, கண்டிப்பாண்ணே. ஆல் தி பெஸ்ட். சரி, நான் கிளம்பட்டுமா? இரு, காஃபி கூட குடிக்காம போற வந்துட்டு. கூடிய சீக்கிரம் குட்டியும் சொல்லுங்க, வந்து விருந்தே சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ரூமுக்கு வெளியிலே. இவ எப்போ வெளியில போவா, என்ன விஷயமா வந்திருப்பா, என்ன பேசியிருப்பா அப்படின்னு சொல்லி. அதனால எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. அதனால தங்கச்சி போறேன், அண்ணன் வந்து பேசுவாரு. சரி மகா. மகா சொல்றதும் கரெக்டு தான். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்தப்பதான் மாமா நீங்க என்னையும் உங்களை நானும் பிரிஞ்சிருக்க முடிஞ்சது. 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரால தனித்தனியா இருக்க முடியல. நான் உங்க கூட வந்து உங்க ரூம்ல இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்க என் கூட வந்து என் ரூம்ல இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டீங்க. மகா சொல்ற மாதிரி நான் பேசாம அமைதியா இருந்தாதான் உங்களுக்கு என்னோட லவ் புரியும்னா அப்படியே இருக்கேன். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே, மனசுக்குள்ளே பேசிக்கிறேன். ஏன்னா மாமா கிட்ட பேசாம இருக்க முடியாது. அதனாலதான். மகா சொன்ன மாதிரி உண்மையில இப்ப வருவாரோ? அட ஆமா, மகா சொன்ன மாதிரி அவ ஆபீஸ் விட்டு வெளியே கூட போயிருக்க மாட்டா. அதுக்குள்ள நம்ம ரூம்ல வந்து நிக்கிறாரு. ரோஷினி, சோ ஏன் கேட்காத ரோஷினி, ஏன் கேட்காத ரோஷினி, வாயை கண்ட்ரோல் பண்ணு, வாயை கண்ட்ரோல் பண்ணு. ரோஷினி என்கிட்ட பேச மாட்டியா? ஆமா, பேச மாட்டேன். நல்லா பாறேன் சோடா புட்டி. ஆமா, காசி என்ன சொன்னாரு? பாஸ்போர்ட் ரெனிவல் பண்ண சொன்னியாமே, ஏன்? பாஸ்போர்ட் டேட் முடிஞ்சிருச்சு, அதனால ரினிவல் பண்ண சொன்னேன். அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் மந்த் நான் கிளம்புறேன், அதனால தான். கிளம்புறியா? எங்க கிளம்புற? ஏன் நான் எங்கே கிளம்புனா உங்களுக்கு என்ன? நான் அப்ளை பண்ண டிவோர்ஸ் நெக்ஸ்ட் மந்த்தே கிடைச்சிருன்னு சொன்னாங்க. நீங்களும் நானும் ஆர்குமெண்ட் பண்ணால் தான் டிவோர்ஸ் கிடைக்காது. மியூச்சுவலாக பெரியதாக இருந்தால் உடனே தான் கிடைக்குமா. ஸோ நான் லாயர்கிட்ட பேசிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் எண்டில் கிடைச்சிருன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். நான் என்னோட லைஃப்பை பார்க்குறேன், நீங்கள் உங்களோட லைஃப்பை பாருங்கள். ஷோ பேச வேற வரலையே. இந்த ஆள் வேற பாவமாக மூஞ்ச வச்சிருக்கதை பார்த்தாலே பாவமாக இருக்குது. படப்படன்னு பேச தான் வருது. எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் நம்மள?
ரோஷினி, நான் தான் சொன்னேன்ல நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன்னு. ஏன் நீ இந்த மாதிரிலாம் முடிவெடுக்கிறேன்? நான் ஒன்றும் மியூச்சுவலாக டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியலன்னா நீங்களே வச்சுக்கோங்க. பட் என்னால் இங்கே இருக்க முடியாது. ஏன் நான் அடுத்தவங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு, அதனால நான் கிளம்புறேன். நீங்கள் இங்கே இருங்க. ப்ளீஸ் ரோஷினி, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட நான் நார்மலாக பேசி பழகிட்டேன். இதுக்கப்புறம் தானே நம்ம 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிக்கணும். ஸோ அதனால தான் அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். அப்படி நடந்துக்கிட்டது என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு மாமா. என் வலி உங்களுக்கு புரியலல்ல. ஸோ உங்களுக்கு அது நடக்கும்போது தான் புரியும். மகா சொல்கிற மாதிரி உங்களுக்கு அது வலி என்னன்னு நான் புரிய வச்சு காமிக்கிறேன். எனக்கு அசிங்கமாக இருக்கு மாமா நீங்கள் அன்றைக்கி சொன்ன பதில். இங்கே பாருடி, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு. இப்போ தான் சார் டீ போடவே ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் இது டெவலப் ஆகணும். ஸோ ரோஷினி சமாதானமாகாத. இவர் அடுத்த கட்டத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம இப்படியே இருந்தால் தான் காரியத்தை சாதிக்க முடியும். பாரா கிட்டலாம் வருது. எனக்கு புரியுது ரோஷினி, அன்னைக்கு நான் அப்படி ஒரு ரீசன் சொன்னது உன் மனசை எப்படி கஷ்டப்படுத்திருக்கோன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நான் என் மனசில் பட்டதை பேசிட்டேன். சாரிடி. ஜோன் நகர்றீங்களா ப்ளீஸ்? நான் ஏன் ஆகணும்? நீ என் பொண்டாட்டி தானே. உன்கிட்ட நின்று பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அவங்க பொண்டாட்டி கிடையாது. என்கிட்ட நின்று பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீ தான் என் பொண்டாட்டி. அதை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ப்ளீஸ் நகர்றீங்களா? என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேசாதீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். நீ என் பொண்டாட்டி, நான் கிட்ட வந்து பேசுவேன். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஓஹோ, இப்பதான் தப்பு எது ரைட் எதுன்னு தெரியுதுல. நல்லா பாத்தியா? அம்மாஞ்சி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்போ கூட இவ கோவப்படுறாளேன்றதுக்காக தான் வந்து கிட்ட நிக்குது. கிட்ட நிற்கும் போதே தெரியுதே கை எப்படி ஒதுருது. ஃபர்ஸ்ட் இது கை ஒதுறதை நிப்பாட்டினா தான் இதை நம்பவே முடியும். எப்போ நீங்கள் என் கிட்ட வரும்போது உங்கள் கை ஒதுராமல் இருக்கும், அன்னைக்கு தான் நீ என்னை பொண்டாட்டியை ஏற்றுக்கினேன்னு நான் நம்புவேன். என்னடி? நவருங்கன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாமல் என்கிட்ட வராதீங்க. அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் மூவ் பண்ணுங்க. நவருங்கன்னு சொல்லிட்டேன். நான் போகிறேன். நீங்கள் எப்படியே நில்லுங்க. ஐயோ, நம்மளுக்கு என்ன ஹார்ட் பீட் எப்படி துடிக்குது. அன்னைக்கு படப்படம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து கண்ணத்தை தொட்டப்போ ஒன்றுமே தெரியல. இப்போ இவர் தொடுறது ஒரு மாதிரியெல்லாம் இருக்கு. ஐயோ, மகா சொன்னது உண்மைதானோ? ரோஷினி ப்ளீஸ் டி, போகாத, நில்லு, நான் உன்கிட்ட பேசணும். ஐயோ, ஆயிசே வரலையே. இப்போ நான் இவர்கிட்ட என்ன பதில் சொல்ல? ரோஷினி கண்ட்ரோல் ஆகாத. ப்ளீஸ் மாமா என்னை விடுங்க. நான் போகிறேன். தேவையில்லாமல் பண்ணாதீங்க. நான் எதுவும் தேவையில்லாமல் பண்ணல. என் பொண்டாட்டி, அதனால தான் நான் உரிமையில் பிடிச்சிருக்கேன். ஓ, இப்போதான் சாருக்கு பொண்டாட்டின்னு தெரியுது. அப்போ இவ்வளோ நாள் கண்ணுக்கு பொண்டாட்டியே தெரியல, அப்படி தானே? அப்படிலாம் இல்லை ரோஷினி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஓ, இவ கிட்ட வந்து நின்னதுக்கப்புறம் ஏதோ உடம்பு பண்ணுதே. இவளை வெளியில் போக விடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ பிடிச்சோம். ஆனால் இவளை இப்போ பிடிச்சிருக்கிறது ஏதோ மனசுக்குள்ளே பண்ணுது. பெண்களுக்குன்னு ஒரு தனி வாசனை இருக்குன்னு சொல்லுவாங்களே, என் ரோஷினி மேலேருந்து எனக்கு ஏதோ ஒரு வாசனை வர்ற மாதிரி தோணுது. இவ்வளோ நெருக்கமாக நான் ரோஷினி கிட்ட போனதே இல்லை. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்கிட்ட வரும்போது உன்னோட வாசனையை உணர்றேன்டி. இந்த வாசனை என்னவோ என்னை கிட்ட போடான்னு சொல்லுது. ஐயோ, ரொம்ப கிட்ட வராரே. மூச்சு காத்து ஏதோ பண்ணுதே. ரோஷினி கண்ட்ரோல் ஆகாத. அவாய்ட் பண்ணு ப்ளீஸ். போயிடு நகர்ந்து. என்னை விடுங்கன்னு சொன்னேன். ப்ளீஸ் என்னை விடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கடி போற? குமிழ்களிலே உயிரூற்றி அனுப்பி வைத்தேன். கூற்றும் அவிழ்களிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டேன். நெருக்கமா உன்னை நான் தொட்டதே கிடையாதுடி. என்னை மீறி உன்னை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறேன். நீ என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்கிற அந்த வார்த்தையை என்னால் ஏற்றுக்க முடியலடி. நீங்கள் இப்படிலாம் உரிமையாக என்கிட்ட வரமாட்டீங்களான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன் மாமா. அதுக்குன்னு நீங்கள் இப்போ முறையாக உரிமை எடுத்துக்கிட்டதையே நான் சந்தோஷப்பட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்கிட்ட உரிமை வராது மாமா. சாரி மாமா, இப்போ நான் உங்களை கஷ்டப்படுத்த தான் போகிறேன். மன்னிச்சிருங்க. ஆனால் இப்போ நான் கஷ்டப்படுத்துறது நம்ம லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக தான். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ணத்தை மாற்றணும். எனக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்தையுமே மாற்றணும். ஏன்னா நீங்கள் தொடும்போது தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வாய் தான் பேசியிருக்கேன். மகா சொன்ன மாதிரி மனசார நானும் உங்களை ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது நீங்கள் கிட்ட வரும்போது. ஸோ நான் இப்போ அவாய்ட் பண்ணுறேன் மாமா. அப்போ தான் நீங்கள் அடுத்தது உங்களுக்கான உரிமையை எடுத்துக்கிட்டு என் கூட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மாமா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீ போன, சரி போக விடாமல் தடுக்கிறதுக்காக கூப்பிட்டேன். கூப்பிட்டதெல்லாம் சரிதான். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கையெடுங்க. ஏன் நான் கை வச்சு பேசக்கூடாதா? பொண்டாட்டினே நினைக்க முடியாத ஒருத்தியை எப்படி மாமா தொட்டு பேசுவீங்க? ரோஷினி ஆமாம் மாமா, என்னதான் உங்களால் பொண்டாட்டியை நினச்சி பார்க்க முடியலையே. அப்புறம் எந்த உரிமையில் இப்போ கிட்ட வந்தீங்க? எந்த உரிமையில் இப்போ என் கண்ணத்தில் கை வச்சுட்டு நிற்கிறீங்க? அன்றைக்கி அவ்வளோ தூரம் வைங்க நான் எப்படி சொன்னேன் சொல்லுங்கள்? அப்படியே கிட்ட வந்துட்டு என்னால் ஒன்று அப்படி நினைக்க முடியல அப்படின்னு சொன்னீங்களே. அந்த வார்த்தைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சிருக்கணும் மாமா. ஏன் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு பதில் என்னை செருப்பாலே அடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு பொண்ணா இந்த அளவுக்கு நம்ம கேவலமாக இறங்கி போய் கேட்டோமா? அதை அவர் அவாய்ட் பண்ணாரா அப்படின்னு? இப்போ நீங்களா கிட்ட வரும்போது உங்களுக்கா தோணுச்சுன்னு சொல்லும்போது நான் மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா மாமா? இப்போ எந்த உரிமையில் மாமா நிற்கிறீங்க?
நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் என்னாலையும் உங்களை புரிச்சு நான் நினைக்க முடியாது மாமா. என்னை மன்னிச்சிருங்க. சாரி. இப்போ கூட நீங்கள் சாரி சொல்லணும் தான் மாமா நினைக்கிறீங்க. என் பொண்டாட்டி எனக்கான உரிமையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலை மாமா. உங்ககிட்டேருந்து நான் அந்த ஆன்சரை தான் எதிர்பார்த்தேன். ஆனால் உங்கள் வாயிலேருந்து அந்த ஆன்சர் வரல. அப்படி இருக்கும்போது நீங்கள் கிட்ட வந்தப்ப நான் தள்ளி போங்கன்னு சொன்னப்பவே சாரி கேட்குறீங்க. ஸோ இதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நீங்கள் சாரிம்மா என்னால் ஒன்று அப்படி நினைக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துட்டே நான் செத்துருவேன் மாமா. அதனால நீங்களா நான் உன் புருஷன் எல்லா உரிமையும் எனக்கு உண்டு, நீ என்னடி சொல்கிறது அப்படின்னு கேட்டு என்னை நீங்களே எடுத்துக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் மாமா. நான் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு இதை தவிர வேறு எப்படி செஞ்சு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல மாமா. நம்ம ஏன் விலகி வந்தோம்? அவள் தள்ளி போன்னு சொன்னோன்னே நம்ம ஏன் சாரி கேட்குறோம்? அவள் நம்ம பொண்டாட்டி தானே, நம்மளுக்கு எல்லா உரிமையும் உண்டு தானே. உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டுன்னு நீங்கள் மனசார உணர்ந்து என்கிட்ட வரணும் மாமா. நம்ம ஏன் தள்ளி வந்தோம்? அவள் தள்ளி போ சொன்னோன்னே. பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம், மின்னல் மோதும் வாசல் நீயே, செல்லமான மீறல் நீயே, நெஞ்சமே எங்கும்